பிரைஸ் தி லார்ட். சாத்தானை எப்படி கையாளக்கூடாது என்பதை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய மோதலில் யதார்த்தத்தை எதிர்கொள்கிறார்கள். இயேசு ஒருபொழுதும் சாத்தான் இருப்பதில்லை என்று மறுக்கவில்லை. அதற்கு பதிலாக சாத்தானை எவ்வாறு வெல்வது என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதே சேர்த்து சாத்தானை எவ்வாறு கையாளக்கூடாது என்பதையும் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். முதலாவது, உணர்ச்சி வேகத்தில் அல்ல, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது இயேசு சாத்தானுடன் வாதிடவோ அல்லது அவனை மௌனமாக்கவோ அவரது தெய்வீக வல்லமையை பயன்படுத்தவே இல்லை. அவர் வெறுமனே 3 முறை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினார். ஒவ்வொரு பதிலும் உபாகமத்தில் புஸ்தகத்திலிருந்து வந்தது. ஆகவே வேதம் வெற்றியின் திறவுகோல் என்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். எனவே தேவனுடைய வார்த்தையின் உறுதியாய் நிற்பதன் மூலம் சாத்தானை கையாள வேண்டும். உணர்ச்சி வசத்தினால் அல்ல, பகுத்தறிவினால் அல்ல. 2வது, பயத்தினால் அல்ல, அதிகாரத்தின் மூலமாக கையாள வேண்டும். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கூறினார். அந்த அதிகாரம் ஆணவம் அல்ல, அது நமக்குள் கிறிஸ்துவின் வல்லமையின் மீதான நம்பிக்கை. ஆகவே நாம் வெற்றிக்காக போராடவில்லை. இயேசு ஏற்கனவே சிலுவையில் வென்ற வெற்றியில் இருந்து நாம் போராடுகிறோம். எனவே கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சாத்தானை கையாள வேண்டும். பயம், மூட நம்பிக்கை அல்லது பீதியில் அல்ல. 3வது, சோர்வடையாமல் ஆவிக்குரிய விழிப்புடன் இருக்க வேண்டும். மத்தேயு 26:41 இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சாத்தானின் தந்திரம் கவனச்சிதலுடன் சோர்வுடனும் தொடங்குகிறது. இயேசு சாத்தானை வென்றார் ஏனென்றால் அவர் விழிப்புடன் ஜெபத்துடன் இருந்தார், கெத்செமனே தோட்டத்தில் கூட. ஆகையால் ஜெபத்திலும் கீழ்ப்படுதலும் ஆவிக்குரிய ரீதியில் விழித்திருப்பதன் மூலம் சாத்தானை மேற்கொள்ளலாம். ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 பவுல் கூறுகிறார். அதாவது சர்வாயுத வர்க்கம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. சத்தியமன் கச்சை மூலம் தந்திரத்தை எதிர்க்கவும், நீதி என்ற மான்கவசத்தை கொண்டு தூய்மையாக வாழவும், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொண்டு சந்தேகத்தை எதிர்க்கவும், இரட்சண்யம் என்ற தலைச்சீராவினால் மீட்பின் நம்பிக்கை கொள்ளவும், தேவ மசானமாக ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தவும், ஜெபத் மூலம் தேவனோடு தொடர்பு கொள்ளவும் வேண்டும். ஆகவே தினமும் கிறிஸ்துவை உங்கள் சர்வாயுத வர்க்கமாக தரித்துக் கொண்டு சாத்தானை ஜெயமிடுங்கள். ஆமென்.